ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான காளான் கிரேவி எப்படி நம்ம குக்கரில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, சோம்பு, ஜீரகம், மிளகு, கசகசா, இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இதெல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதில் போட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிரேவி செய்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இங்கே உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இதெல்லாமும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மசாலாவை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை அதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய காளானை அதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. காளான் சேர்த்தோடனே வேகும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடும், அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. கிரேவியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பதத்திலே நம்ம விட்டுறலாம். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான காளான் குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டோம். இட்லி, தோசை, சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.